ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம அங்கிளோடைய சர்ச்சில் நம்ம இருக்கோம். அங்கிளோடைய அந்த வைப் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த கிட்டாரில் என்ன பண்ண போறான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே அங்கிள், எனக்காக ஒரு சின்ன ஒரு ரிஃப். ஆமாம், ரிஃப். வா. ஓகே, அங்கிளோடைய கிட்டார் நம்ம அந்த அவர் பண்ண இப்போ ஒரு பேங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அங்கிளோடைய சாட்சியை நம்ம வந்து கேட்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம வீடியோவுடைய முக்கியமான கட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அங்கிளோடைய விட்னஸ், அங்கிள் எப்படி அதுலேருந்து வெளியே வந்தார் ட்ரக் அடிக்ட்லேருந்து, அப்புறம் அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, முன்னாடி அவர் பாஸ்டில் அவர் எப்படி இருந்தார்ன்றதை நம்ம வந்து அங்கிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கிள் பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். அங்கிள், எனக்கு என்னன்னா ட்ரக் அடிக்ட்னு நீங்கள் கீழே சொன்னீங்க. ரெண்டு இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க, நான் ட்ரக் அடிக்டாக இருந்தேன் ஸ்டீஃபன், இந்த மாதிரி வந்து ட்ரக் அடிக்டாக நான் ரொம்ப அதில் அடிக்டாக இருந்தேன், நான் பண்ணாத பழக்க வழக்கமே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ட்ரக் அடிக்டில் இருக்கிறவங்க, அதையாவது குடிப்பழக்கம் ஸ்மோக்கிங் அதில் இருக்கிறவங்களே வந்து வெளியே வர்றது கஷ்டம். நீங்கள் வந்து அதையும் மீறி எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸில் வந்து நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து இப்படி வெளியே வந்தீங்க, அதை நீங்கள் சொல்லலாம். Anyway, all glory to God first. So, நீங்கள் கேட்டது கேள்வி வந்து நான் எப்படி, how did I come out of drug abuse, drug addiction? To get into drug addiction, first you must learn how to smoke. அட்லீஸ்ட் ஒரு பீடி அடிக்கலாம், அப்போ தான் தெரியும் பீடியில் வந்து கஞ்சா போட்டு. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை வந்து அதுதான் ரூட்டு. ஓ, ஸ்மோக்கிங். ஓகே ஓகே. சிகரெட் பாக்கெட்ல பார்க்குறதில்ல, ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், காசஸ் கேன்சர். அது பார்த்துட்டு கூட நம்ம வந்து அது வந்து we don't மதிக்கிறது இல்லை. அட ஏத்துன்னு போவோம். நம்ம நிறைய பேர் வந்து உலகம் பிரகாரமாக வந்து நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓ, ஆனால் பைபிள் என்ன சொல்றதுன்னா, ஒரே ஒரு வசனம் இருக்கு, யோவான் 10:10, ஜான் 10:10. ஜான் 10:10ல என்ன சொல்றதுன்னா, திருடன் வந்து திருடுறதுக்கு திருடுவான். ஓகே. எப்படி திருடுவான்? ஸ்மோக்கிங்கு, என்ன பீடியிலேருந்து நம்ம வந்து சரி அவன் கிங் சைஸ் அடிக்கிறான், நானும் கிங் சைஸ் அடிக்கணும், அது ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஆகிடும். ஓகே. இப்போ எனக்கு எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ அத்தனை சிகரெட் அடிப்பேன் ஒரு நாளைக்கு ஸ்டைலுக்காக. நான் வந்து ரிக்ல வேலை பண்ணும்போது அங்கே எல்லாம் மெக்கானிக்கல் ஒர்க். ஒரு நட்டு தொறுக்கிறதுக்கு ஒரு சிகரெட்டு, ஓ, அந்த நட்டு மூடுறதுக்கு இன்னொரு சிகரெட். ஐயோ, அது வேற எல்லாம் பிராண்டட், ராத்மேன்ஸ், மால்ப்ரோ, மறந்துட்டேன் கொஞ்சம், இது கேமில், 555 பாரு, கேமராமேன் சொல்றாரு, கேமராமேன் 555 அது மாதிரி. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைம்ல வந்து கம்மியா இருந்தது. ஒரு கார்ட்டூன் வந்து எத்தனை பேக் வரும்? 10 பேக்கெட். ஓகே ஓகே. அந்த 10 பேக்கெட்ல வந்து ஒரு பேக்கெட்ல 20 சிகரெட் இருக்கும். அப்புறம் கணக்கு போட்டு பாரு. ஐயோ, ஒரு நெட்டுக்கு ஒரு சிகரெட்னா, ஒரு நெட்டுக்கு ஒரு சிகரெட்னா அப்போ நான் வந்து 3 கார்ட்டூன் வந்து ஒரு வாரத்துல அடிப்பேன். 3 கார்ட்டூன். செயின் ஸ்மோக்கரா பண்ணீங்க? ஆஹா. அப்படி போட்டு ஒரு இது போட்டு மறுபடி அதெல்லாம் இங்கே எல்லாம் இருக்கும் சிகரெட் எல்லாம் வந்தா லைட்டு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு தெரியல திருடன் வந்து திருடுறான். நெக்ஸ்ட் வந்து என்னது, லொக்கு கொல்லு. தட் மீன்ஸ் காஃப். எதனால இந்த காஃப் வருது? இது நார்மல் காஃப் இல்லை, இந்த சிகரெட் அடிச்சு நம்ம லங்ஸ் கெட்டு போகுது. அதான் ரெண்டாவது வந்து உன்னை அழிக்கிறதுக்கு. கடைசியில் என்ன பிரயோஜனம்? நீ
வேஸ்ட். பிசாஸ் வந்து என்ன பண்ணுவான், அக்கார்டிங் டு பைபிள் நான் சொல்றேன். ஓகே. உலகம் வந்து ஆட்ரா ஆச்சின்னு போயினாரு, எல்லாரும் சாப்பிடணும். கரெக்ட், எல்லாரும் சாப்பிடணும் தான். பட் ஏன் இந்த டைம்ல போய் சாப்பிடணும் சின்ன வயசுல? ஆமா ஆமா. ஸோ மூணாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருடுவான், ரெண்டாவது கொல்லுவான், இல்ல அழிப்பான். மூணாவது வந்து இவன் தெண்ட கர்மாவன், வேஸ்ட். ஒரு பஸ் அடியில் தூக்கி போடுறான், அல்லது ட்ரெயின்ல இருந்து தூக்கி தள்ளி விட்டுடுவான் வெளியே. ஓகே அங்கிள், இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அந்த மாதிரி எதாவது போனீங்களா? டாக்டர் கவுன்சிலிங் எதனா போய் உங்களுக்கு ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததான்னு கேட்குறேன். டெஃபினட், வி நீட் த டாக்டர்ஸ். ஓகே. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது சில டாக்டர் வந்து நல்லவங்க, சில டாக்டர் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. ஓகே. எதுக்குடா உள்ள காசு வந்து நம்மளுக்கு கையில கொடுக்குற, நம்ம எல்லாம் பணக்காரங்க, அந்த காசு வந்து உன் காசு இல்லை, அது உங்க அம்மா காசு இருக்கும், இட் பி அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் காசு. யாரும் எப்படியோ போய் அவங்க திருடி கிருடி கடன் வாங்கிட்டு உணவு வந்து ஒரு ரியாப்ல போட்டுடுவாங்க. அந்த ரியாப்ல வந்து டர்க்கி சிஸ்டர் டர்க்கி வருதுன்னு ஒரு ஊசி போட்டோன்னா நல்லாயிடும். ஓகே, அது வந்து டீடாக்ஸ். ஓகே. பட் என்ன ஆகும்னா அது ஒரு 6 months வந்து நல்லா இருப்பாங்க, தற்காலிகமான ஒரு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷம், சரியாயிட்டான், நல்ல புஷ்னு மூஞ்செல்லாம். அவர் வெளியே வந்தோன்னா 2-3 நாள் யாருன்னா ஃப்ரெண்டு மச்சான் என்னடா எப்போ எங்கேருந்து வந்த, அவங்க என்ன நினைப்பாங்க, அவர் துபாய்க்கு எங்கே போயிட்டு வந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். இல்லைடா ரியாப்க்கு போனான், என்னடா வாடா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வேஸ்ட்டு, அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு வேஸ்ட்டு. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணேன். பட் ஒரு டாக்டர் என்ன சொன்னதுன்னா, தம்பி இந்த காசு வந்து நீயே வச்சுக்கோ, ஃபுல்லா ஓவர் டோஸ் பண்ணிட்டு செத்துட்டு. ஐயோ, ஆமா உண்மை. அப்பதான் நான் யோசித்தேன், இந்த டாக்டர் வந்து உண்மையான டாக்டர், நல்லவர். நான் கூட கை குத்திட்டு, டாக்டர் வெரி குட், யூ செட் த ரைட் பாயிண்ட். அப்பதான் யோசித்தேன், இது வந்து பிசிக்கல் ப்ராப்ளம் இல்லை, மாம்சத்துல ப்ராப்ளம். ஓகே. ஸ்பிரிச்சுவல். நம்ம ஆத்மா வந்து தெரியல எது வழின்னு. அதான் இயேசு சொல்றாரு யோவான் 8:32, when you know the truth will make you free, means set you free. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. he will set you free. அப்புறம் டாக்டர் கூட ஒண்ணுமே பண்ண முடியாது, தேவையில்லை. அப்புறம் அன்னையிலிருந்து நான் யோசித்து பார்த்தேன், சரி இது வந்து உண்மையான ஒரு விடுதலை, உண்மையான விடுதலை. ஸோ நம்ம இந்த விடுதலை வந்து நம்ம டைட்டா பிடிச்சிக்கணும். we should hold on to this freedom. கண்டிப்பா God has given us this freedom to use it. அதாவது நம்ம வந்து அவ்வளோ ஒழுங்கா ஆயிட முடியாது. சில பேர் நம்ம ஒழுங்கா எல்லாம் ஆயிட்டோம், அதெல்லாம் சும்மா. நம்ம வந்து உண்மையா ஆண்டவருக்கும் உனக்கும், between you and Jesus there will be a relationship. Wow. And the spirit, the spirit will confirm that what you're doing is wrong. ஓகே அங்கிள். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் வெளியே வர்றதுக்கு? டைம் ரொம்ப எடுத்ததுங்களா இல்லை எப்படி கேட்குறேன்? ரொம்ப வருஷம் ட்ரக்ஸ்ல இருந்தேன். பட் வர்றதுக்கு வந்து அது ஓவர் நைட் ஆகல. நான் சொல்லலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ அதாவது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்குவேன், அவங்கெல்லாம் heroin powder. Okay. They will be doing some heroin, putting it on the silver foil and chasing the dragon and so on.
என்னது சேசிங் த டிராகன். அந்த அந்த புகையோடைய அந்த இது தன்மை. என்டர் த டிராகன் இல்ல, இது சேசிங் த டிராகன். சரி, அப்புறம் அந்த டைம்ல ஒரு கால் இந்த பக்கம், ஒரு கால் அந்த பக்கம், ஒரு கால் சேத்துல, ஒரு கால் ஆத்துல. புரியுதா? புரியுது புரியுது. நான் வெளியே வரணும், ஆனா அந்த பக்கம் அந்த புல்லு இருக்கு, வாடா. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கையில் போய் பார்க்கணும், இவங்கெல்லாம் அடிக்கலாம். கம் ஆன் மேன், வி காட் சம் குட் ஸ்டஃப், நல்ல சருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஒரு உள்ள ஒரு 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 வாய்ஸ் சொல்ல தோணும், ஏய் ஒரு போயிட்டு 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 இங்கிருந்து போகாத, இங்க ஒன்று போகாதன்னு சொல்லும், ஒன்று போ போ, ரெண்டு ரெண்டு வாய்ஸ் கேட்கும், ரெண்டு சண்டை போட்டு இருக்கும் உள்ள. ஓ, ஸோ நான் சொன்னேன், அந்த பழைய வாய்ஸ் கேட்டேன்னா நான் அவங்க கூட உக்காந்துடுவேன். ஆமா, புது வாய்ஸ் கேட்கலாம். ஓகே, புது வாய்ஸ் என்ன சொல்றது? வேணான்னு சொல்லுது. கோ, ரன், ஃப்ளீ, ஓடு ஓடு ஓடு. பவுல் சொல்றதுல ஈவில் பார்த்தனா நன்றுன்னு போகக்கூடாது, ஓடணும். யூ காட் டு ஃப்ளீ ஃப்ரம் ஈவில். போயிடுவேன். ஒரு ஹவர் கழிச்சு நான் வந்து பார்த்தேன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, தொங்கின்னு இருப்பாங்க அப்படியா. தட் இஸ் த. அப்புறம் ஆண்டவர் வந்து இந்த பரிசுத்த ஆவி இருக்கு இல்ல, அது காமிக்கும். ஏய், லுக் அட் தீஸ் கே, யூ வாண்ட் டு பி லைக் தட். அவங்களுக்கு போல இருக்கணுமா அப்படின்னு நீ திருந்தணுமா? சாய்ஸ் வந்து அவங்கள மாதிரி இருக்கணுமா இல்லை திருந்தணுமா? நான் ஆண்டவர். அப்புறம் என்ன மிந்தி, அப்புறம் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் போய் உக்காருவேன் அவங்க கூட. அவங்க கூட அங்க கஞ்சாச்சு அடிக்கும் போது சில்லம் உக்காருவேன். அந்த சில்லம் என் கையில வரும். நான் எடுத்து என்ன பண்ணுவேன், அப்படியே இந்த தம்பி கொடுத்துருவீங்க. அவங்க எல்லாம் என்ன பார்க்கும், ஏன்னா நான் தான் அங்க லீடரு, கிங் பென்னு. என்னடா இவன் வந்து சில்லம் அப்படியே அசால்ட்டா குத்துற, இவரு ஊதுனா அவ்வளோ புஷ்ஷுன்னு போகும் போக. ஓ, அவ்வளோ ஸ்டாமினர் இருந்தது. ஸோ கேட்க, வை யூ நாட் ஸ்மோக்கிங். அப்புறம் நான் சொல்லுவேன், தம்பி எனக்கு ஏற்கனவே போதில் இருக்கிற, நல்ல போதில் யாது எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணி என்ன போதில் அப்படின்னு சொன்ன. இல்லை, இந்த போதில் வந்து நீ எடுத்தனா உனக்கு கட்டுப்படி ஆகாது, யூ மைட் நாட் லைக் இட். சொல்ற எனக்கும் வேணும் அந்த போதில். அப்புறம் நான் என்ன சொல்றேன், நீ ரெடியா, நான் கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுவேன், ஓகே ஐம் ரெடி. அப்புறம் நான் சொல்லுவேன், இயேசு அந்த போதல். ஆமென். ஜீசஸ் இஸ் தட் ஹை. ஆமென். யூ ரிசீவ் ஜீசஸ், உன் வாழ்க்கை பூரா போயிட்டு இருப்ப. கீழே போயிருந்தா கூட அவரு உன்னை தூக்கி விட்டுடுவார். ரொம்ப ரொம்ப ஹையா கூட விட மாட்டாரு. He will not let you fly high. He will bring you down to a balance. ஓகே ஓகே ஓகே. அப்படியா? நிறைய பேர் அது மாதிரி ஐ வாண்ட் ஜீசஸ். ஓகே ஓகே அங்கிள். எனக்கு என்னன்னா அங்கிள், இப்போ நீங்க டாட்டூஸ் நிறைய போட்டிருக்கீங்க, உங்க கையில வந்து நிறைய டாட்டூஸ் இருக்கு. இந்த டாட்டூஸ்க்கு வந்து எதனா ஸ்டோரி இருக்கா? டாட்டூஸ் வந்து எப்படின்னா, அந்த டைம்ல ட்ரக்ஸு, கஞ்சா, ஏதோ ஒரு தெரியல, உண்மை தெரியல அந்த டைம்ல. உண்மை ஐ டிடன்ட் நோ தி ட்ரூத். அதனால நான் போய் பாம்பு, இது வந்து ஒரு டாக்டர் பண்ற டாட்டூ, ஒரு 40-45 இயர்ஸ் பேக். வேம்பயர் இதெல்லாம் கொஞ்சம் இது செல்டிக், இது ஸ்கார்பியன். இந்த ஸ்கார்பியன் ஒருத்தன் போட்டாரு. அவர் வந்து கஞ்சா போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும். அவரு பார்த்தேன், கொடுக்கல அப்படியே போயிட்டே இருக்கு. இது ஜோ, என் பேரு ஜோசப் ஆஸ்டின் லிப்பர்ட், ஷார்ட் ஃபார்ம் ஜோ. ஓகே. எந்த பக்கம் சரி. ஓகே, ஃபுல்லா டாட்டூஸ். ஸோ இவன் இந்த டாட்டூ பண்ணவன் நல்ல கஞ்சாச்சிட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட். ஒன்றுமே நார்மலி இது
பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் போட்டு அப்படிலாம் இல்லை, இவரு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அது அடிக்கும்போது இப்படியும் அடிக்கிறது ஃபுல்லா. அது அடிச்சுட்டு தான் இது பாரு. ஏன்னா அதோட இது அப்புறம் இது மாதிரி இது ஃபுல்லா ஃபயர் டிராகன். அப்புறம் இது வந்து ஒரு பெயிண்டிங் இருந்தது, பெயிண்டிங். எஃபீஷியன்ஸ் 6:10. ஓ பாருங்க 6:10. எஃபீஷியர் 3:6-10 6வது சாப்டர் 10ஆம் வருஷத்துல. அது கொஞ்சம் படிக்க முடியாம அது. Okay, I'll say it in English. My brother will say it in Tamil. It says the helmet. ஆமா, தலைக்கவசம். Helmet of salvation. கட்டிட்டீங்களே கேப். ஆமா, helmet of salvation. The sword. ஸ்குவாட். பட்டை. Sword of the spirit. The shield of faith. Breastplate of righteousness. அந்த நீதிமான் எப்படி ஆகுறோம்னா, எஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் we become righteous. நம்ம வந்து யாரும் வந்து எல்லாரும் பாவி. பைபிள் என்ன சொல்றேன், everyone have sinned and fallen short of the glory of God. அப்புறம் belt of truth. உண்மை பேசணும். ஆமா, நான் சொன்ன மாதிரி நான் கன்ஃபெஷனுக்கு போகும்போது எல்லாம் போய் தான் சொல்லுவேன் அந்த ஃபாதர் கீழே. ஏன்னா அந்த டைம்ல கஞ்சாக்கு இதுக்கு எல்லாம் நம்ம திருடுவோம், சர்ச்சில் போய் திருடுவோம். அப்புறம் எப்படி உண்மை சொல்ல முடியும்? ஆமா, we have to say lies. போய் சொன்னதான் நம்மளுக்கு எஸ்கேப். ஆமா. ஸோ தட் இஸ் த. அப்புறம் இது நம்ம ட்ரில்லிங் பண்ணும்போது அப்புறம் இங்க வந்து போயிட்டே இருக்குங்களே பெருசா ஒரு ரிக் மாதிரி தெரியுதாப்பா? இது ரிக் மாதிரி. அப்புறம் அந்த டைம்ல எங்க ஒய்ஃப் கூட ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பேர் போட்ட கேட்ரினா. இந்த பக்கம் வந்து என் பேர் ஜோ அண்ட் கேட்ரினா. ஸோ இது வந்து ரட்சிப்புக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணது. உடனே நம்ம வந்து என்ன சொல்ற, யூ கேனாட் பிகம் குடி ஓ பிரேஸ் ஒரே நாள்ல மாறது, ஒரே நாள். அதான் சும்மா அவங்க யாரும் அப்படி சொல்றாங்கன்னா இதெல்லாம் போய் நான் சொல்ல மாதிரி இட்ஸ் அ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கன்விக்ட் பண்ணுவார். See, the Holy Spirit will convict our lives. So, thank you for watching this video. இன்னைக்கு வந்து ஆஸ்டின் அங்கிளோடைய சாட்சியும் அவரோட பாடல்களை நம்ம கேட்டோம். ஸோ இதுக்கப்புறம் மேலும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த ரியல் ஸ்டீஃபன் ராஜ் இந்த vlogsக்கு. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான அநேக வீடியோஸை நாங்கள் வந்து உங்களுக்கு நான் டெலிவரி பண்ண போகிறோம். உண்மையான விட்னஸ், அதாவது உண்மையான சாட்சிகளை வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து நேரடியாக அவங்களுடைய இன்டர்வியூஸ் வந்து உங்கள் எடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த ரியல் ஸ்டீஃபன் ராஜ் சேனலுக்கு. தேங்க்யூ ஆல், பாய்.